கிறிஸ்துவுக்குள் பிரியமான சபை போதகர் அவர்களே, அருமையான சபை மூப்பர்களே, பிள்ளைகளே, வாலிபர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளும் காலை வேளையில் உங்களோடு கூட வேதத்தை தியானிக்கும்படி ஆவியானவர் என்னை உற்சாகப்படுத்தி கொண்டு வந்தபடினாலே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லா பிள்ளைகளும் பைபிளை திறங்க, வாலிபர்கள் பைபிளை வேதத்தை திறங்க. கடந்த நாள் ஒரு சபையில் சொன்னாங்க, நீங்கள் பாட்டுக்கு வசனத்தை வாசிட்டே போகிறாங்க, ஒருத்தர் கூட பைபிளை திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்போதான் ஆவியான எனக்கு உணர்த்தினார், நீ நம்ம இவங்களை வாசிக்க வைக்கணும், திறக்க வைக்கணும். ஏன்னா இது கண்ணில் படணுங்க. இது வெளியேறப்பட்ட முத்து, வைரம். இந்த உலகத்தில் உள்ள மிகப்பெரிய வார்த்தைகள், மதிப்பு உள்ளது இல்லையா? இது எல்லாரும் கண்களில் வைக்கணும், மனசில் வைக்கணும், இருதயத்தில் வைக்கணும். தயவு செய்து எல்லாரும் இந்த வேதத்தை திறந்து கொள்ளுங்க. பக்கம் வரைக்கும் வேணா சொல்லித்தாரேன், பழைய ஏற்பாட்டா புதிய ஏற்பாடு வேணாலும் சொல்லித்தாரேன். டோன்ட் வரி அபௌட் தட். தயவு செய்து வாசிங்க. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை. மத்தேயு 2 தடவை எழுதுறாரு, மார்க்ல இருக்கு, லூக்கால இருக்கு. எல்லாமே திரும்ப திரும்ப ஒருவன் என்னை சீசனாக விரும்புனா, ஒருத்தன் என்னை பின்பற்றணும்னா அவனுக்கு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அவன் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மிக நீண்ட நாளா இதை குறித்த விளக்கம் எனக்கு சரியா ரொம்ப புரியல. ஆனா இன்றைக்கு காலையில ஒரு ஆராதனையில நான் பிரசங்கம் பண்ணிட்டு வரும்போது ஆவியானவர் இதை குறித்து இன்னும் கொஞ்சம் அழகா புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. அதை உங்களுக்கும் சொல்ல நான் விரும்புகிறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை என்பது ஒரு பாரம் இல்லையா? ஒரு பாரம், நம்ம மேல் வைக்கப்படுகிற ஒரு பாரம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாரத்தை, பாவத்தை சுமந்தார். ஆனால் நமக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லா உலகத்துடைய எல்லா பாவ பாரத்தையும் உங்க மேல அவர் சுமக்க சொல்லல, அது உங்களால முடியாது. ஆனா ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட நிலையில் உள்ள பாரங்கள், அழுத்தங்கள் உங்களுடைய உறவுகளின் மூலமாக சுமத்தப்படுகிறது. ஒரு குடும்ப தலைவரா இருந்தார்னா மனைவி மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, வேலை பார்க்கிற இடத்தின் வழியாக பாரங்கள் சுமத்தப்படலாம். பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அப்போ அதை சுமப்பதற்கு, அது நான் சுமக்க மாட்டேன் நீ சும அப்படின்னு அவங்க மேல திரும்ப எறிகிறது, அவங்க திரும்ப உங்க மேல எறிகிறது. இப்படிதான் சண்டைகள் உற்பத்தி ஆகின்றன. பாரம் அப்படின்னா ஒருவருடைய கோபத்தை நீங்க சுமக்க வேண்டியதா இருக்கலாம், ஒருவருடைய பொறாமையை நீங்க சுமக்க வேண்டியதா இருக்கலாம், ஒருவருடைய மிஸ்டேக்ஸ், தவறுகளை நீங்க சுமக்க வேண்டியதா இருக்கலாம், பொறுத்து கொள்ள வேண்டியதா இருக்கலாம். அதை சகித்து கொள்ள வேண்டிய தன்மையுடையவர்களா இருந்தா தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். அது சுயமா நம்ம யாரும் சகிக்க முடியாது. அதற்கு தான் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே இந்த பாரத்தை என்னால சுமக்க முடியல, என்னால பொறுக்க முடியல, அவங்க கோபத்தை என்னால பொறுக்க முடியல, அவங்க சொன்ன கெட்ட வார்த்தையை என்னால சகிச்சு கொள்ள முடியலன்னா உடனடியாக அந்த நிமிஷத்துல நீங்க தேவனை நோக்கி பார்ப்பீங்கன்னா அவர் தன்னுடைய சிலுவையை காண்பார். இயேசு இந்த பூமியில அதைத்தான் முன் மாதிரியாக வைத்து விட்டு போயிருக்கிறார். அவர் சுமந்தார், அவர் சுமந்து ஜெயித்து காண்பித்தார். எனவே நீங்களும் உங்கள் பிள்ளைகளுடைய, உங்க நெருங்கிய உறவுகளுடைய, உங்க முதலாளி, எஜமானன், உங்க வேலைக்காரங்க கூட இருக்கக்கூடிய பாரங்களை அவங்க சுமக்க முடியாத சில பாரங்களை உங்க மேல சுமக்கும் பொழுது அதை சுமக்க வேண்டிய கிருபையை தேவ ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார்.
அதை புரிந்து கொண்டீங்கன்னா உங்க குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், உங்க தொழில் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், இந்த உலகத்தின் வாழ்க்கை மிகவும் சந்தோஷம் உள்ளதாக இருக்கும். இயேசு அப்படிதான் இந்த பூமியில ரொம்ப சந்தோஷமா இருந்தார். அவரை சுத்தி 24 மணி நேரமும் அவரை குற்றப்படுத்தும்படியாக பலவிதமான பாரங்களை அவர் மேலே சுமத்துவதற்கு வேதபாரர்கள், பரிசேயர்கள், அவருடைய யூத ஜன மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலமா துடிச்சிட்டு இருந்தாங்க. இவர்கள் எல்லாவற்றையும் அவர் பொறுமையாக சகித்து அவர்களுக்கு தேவையான வசனங்களை அவர் சொல்லிக்கொண்டே இல்லையா. பாரங்களை சுமப்பது, சிலுவை சுமப்பதுன்னா என்னன்னா மற்றவருடைய பாருங்க, திடீர்னு உங்க கூட வேலை பார்க்கிறவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவாங்க, ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணிடுவாங்க, உடனே நமக்கு கோபம் வந்துடும். உடனே என்ன பண்ணுவோம், அதை அவங்க மேல சுமத்தை பார்ப்போம். அதை நம்மளால தாங்க முடியாது, நஷ்டத்தை தாங்க முடியாது. உடனே அவனை திட்டுவோம், அவனை போட்டு பேசுவோம், என்ன பண்ணுவோம், சண்டை உண்டாயிருது, பிரிவினைகள் உண்டாயிருது, அபிஷேகம் குறைஞ்சு போயிருது இல்லையா. அப்ப இந்த நேரத்துல இது எல்லாருக்கும் நடக்கக்கூடியதுதான். அப்போ அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய தவறுகள், இத நம்ம சுமக்கிறதுக்கு பழகிட்டோம்னா நம்முடைய அன்றாட அனுதினமும், இது ஏதோ வாரத்துல ஒரு நாள் இல்ல, அனுதினமும் அப்படிதானே சொல்றாங்க. இந்த வசனத்தை எடுத்தாங்க, அனுதினமும் எடுத்து டெய்லி லைஃப்ல இத நீங்க பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியோட பலத்துல இத பழக ஆரம்பிச்சாதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கை மனரம்யமாக இருக்கும். ஹல்லேலூயா. யார் வேணாலும் ஒருவரை ஒருவர் அதை சுமப்பதற்கு நீங்கள் பழகிக் கொண்டீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் சந்தோஷமா இருக்கும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு துணையா இருப்பார். பயப்படாதீங்க. சுமக்க முடியலே நீங்க கேட்டீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய், பலவீனத்தில் அவர் உதவியா இருக்கிறார். சுமக்க முடியல, என் பிள்ளைகளுடைய பாரத்தை சுமக்க முடியல, அவருடைய கீழ்ப்படியாமையை சுமக்க முடியல, என் கூட கணவருடைய கீழ்ப்படியாமையை சுமக்க முடியல, என் குடும்ப உறுப்பினர்களுடைய பேச்சுகளை என்னால் சுமக்க முடியலனா உங்களுக்காக சுமப்பதற்கு நீங்கள் அதை சகித்துக் கொள்ள வேண்டிய உன்னதத்தின் பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனாலதான் நம்ம குடும்பத்துல சமாதானம் இருக்க முடியும். உலகத்துல ஏன் சமாதானம் இல்லை? இவன் பாரத்தை அவன் மேல ஏறிவான், அவன் சுமக்க முடியாது, இவன் கணவன் மேல மனைவி, மனைவி மேல கணவன், மாறி மாறி சொல்லி சொல்லி ஒருத்தர் வேதனைப்படுத்தி அழிச்சுக்கிறாங்களே தவிர சமாதானத்தை கெடுத்துக்கிறாங்களே தவிர வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல, ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல, சுகத்தை அனுபவிக்க முடியல, பொருளாதார நன்மைகளை அனுபவிக்க முடியல. கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. இதை கற்றுக் கொடுப்பதற்கு தான் இயேசு சொன்னாரு, நீ என் பின்னாடி வந்தேனா இதை நான் உனக்கு கற்றுக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அவரை போட்டு என்ன பிலிப்புல சொல்றாரு, அவரு ஜெயில இருந்து சொல்றாரு, ஜெயில போட்டு பார்க்கிறான், கொசு கடியில போட்டு பார்க்கிறான், மோசமான சூழ்நிலையில அவர் உற்பத்தி பார்க்கிறான். எதுவுமே அவர் மனசுல மாற்றத்தை, சோகத்தை உண்டு பண்ணவே முடியல. அவர் சொல்றார், நான் மனரம்யமா இருக்கிறேன்னு சொல்றாரு, எழுதுகிறார் இல்லையா. எப்படி வந்துச்சு? கற்றுக்கொண்டார். இயேசுவோடு கூட நடந்து 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 இந்த சிலுவையை, இந்த உலகத்தினால் வருகிற பாரங்களை அவர் சுமக்க கற்றுக்கொண்டார். அதற்கு தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். குடும்ப பாரங்களை எப்படி சுமப்பது ஒரு குடும்ப தலைவருக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய குடும்பத்துடைய பாரத்தை அவர் சுமக்க கற்றுக்கொண்டார்னா, வசனம் சொல்லுது. நேற்றுக்கு நாங்க ஒரு இடத்துல சிந்திக்கும் போது ஆவியானவர் சொல்லிக் கொடுத்தாரு. அடிக்கடி நம்ம எல்லாருமே அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஒரு வீட்டு கூட்டத்துல போகும்போது அந்த ஆசீர்வாதத்தை குறித்து சொன்னார். சங்கீதம் 128 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்க பார்ப்போம். கர்த்தருக்கு பயந்து அவன் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் பாக்கியவான். அப்போ ஒரு குடும்பத்துல ஆசீர்வாதம் யார் மூலமா தான் வருது? குடும்ப தலைவர் மூலமா தான் வருது. அதுல இருந்து ஆசீர்வாதம் உற்பத்தி ஆகுது. என்ன பண்றாரு அவரு?
கர்த்தருக்கு பயப்படுறாரு, என தீமையை வெறுக்கிறார். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுக்கிறார். குடும்ப உறவுகள்ல பலவிதமான பாரமான காரியங்களை கொண்டு வராங்க, அவர் பொறுத்துக் கொள்கிறார். அவர் அங்க கடும் சொல்ல பயன்படுத்தல, கோபத்தை நெகிழ்ந்து கொள்கிறார், உக்கிரத்தை விட்டு விடுகிறார். அவர் அந்த எண்ணங்களை எல்லாம் என்ன பண்றாரு, ஜெபம் பண்ணி கிறிஸ்துவுக்குள் அதை சகிச்சுக் கொள்கிறார், அதை வெறுத்து விடுகிறார், அதை நீக்கி போட்டு விடுகிறார். கசப்புகளை வைராக்கியங்களை ஏன் கர்த்தருக்கு பயப்படுகிறார். இதை நான் செய்தேனா, இந்த தீமையை நான் வெறுக்காம வச்சுக்கிட்டே இருந்தேனா, இந்த கசப்பு வைராக்கியம் பகைகள் பொறாமைகளை நான் வச்சுக்கிட்டே இருந்தேனா, நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது இல்லையா? ஏன் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிட முடியாது? கண்டவன் சாப்பிட்டு போயிடுவான். வேலை செஞ்ச காசை நான் குடும்பத்துக்கு பயன்படுத்த முடியாது. அப்படிதான் சொல்ற அடுத்த வசனம். எப்படி பாக்கியவான் ஆகிறானா, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இல்லாட்டா ரோட்ல போறேன் வாரேன்னு சாப்பிட்டு இருப்பான், ஆஸ்பத்திரியில வந்து சாப்பிட்டு இருப்பான். கோபத்துல வண்டி ஓட்டுனங்க எங்க இடிச்சுட்டு தான் நிற்கும், ஆபத்துல தான் நிற்கும். அவசரத்துல ஓட்டுனங்க, ஆமா இப்படிப்பட்ட மைண்ட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். சம்பாதிச்சுட்டு போவீங்க, செலவு வரத்தான் செய்யும். அவன் சொன்னது என்ன, கோபத்துல வண்டி ஓட்டினா என்ன நடக்கும், அவசரத்துல வண்டி ஓட்டினா என்ன நடக்கும், அதான் நடக்கும். கையின் பிரயாசத்தை வேற ஒருத்தன் சாப்பிட்டு போவான் இல்லையா? அப்ப இதெல்லாம் நம்ம ஏன் கற்றுக்கொள்கிறோம்? ஏன் கையின் பிரயாசத்தை நானும் என் பிள்ளைகளும் சாப்பிட வேண்டும்? அப்பதான் ஆசீர்வாதம் தங்கும், அப்பதானே உங்க வாழ்க்கையில சேமிப்பு வரும், உங்களுடைய பொருளாதார நன்மைகள் பெருகும், நீங்க விரும்பின காரியங்களை நடத்திக்க முடியும் இல்லையா? இது யாருடைய? ஒரு குடும்ப தலைவர் ரொம்ப முக்கியமானவர். அவரோட ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய எண்ணங்களை சிந்தனைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக பத்திரமாக அவர் பாதுகாத்துக் கொண்டார் என்றால் அவருடைய வாழ்க்கையில இந்த குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தான் இங்க வேதம் சொல்லுகிறது. அடுத்து சொல்றாரு, வாசிங்க அடுத்து. உன் மனைவி கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். அப்ப மனைவி திராட்சை செடியை போல இல்லைன்னா என்ன காரணம்? புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடக்கலன்னு அர்த்தம். அதான் விஷயம். மனைவி ஏன் குறை சொல்றோம் நம்ம? ஆதாம் தேவன் சொன்னாரு, நன்மை தீமை அறியறதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. நீ அந்த தீமையை வெறுக்கணும், அதை நீ புசிக்க கூடாது என்று கட்டளை கொடுத்திருந்தார். அதை மனைவிக்கு அவர் சரியாக பயன்படுத்தவில்லை, குடும்பத்திலே அதை பயன்படுத்தவில்லை, கற்றுக் கொடுக்கவில்லை. மனைவி இப்படியே மாறிட்டாங்க, அதை குறித்து பேசல, அதை குறித்து சிந்திக்கல. தீமையை நம்ம யோசிக்க கூடாது, கர்த்தருக்கு பயப்படணும், தீமையை சிந்தனையில வைக்க கூடாது, தீமையை வச்சு பேசக்கூடாது, அதை வெறுக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கவில்லை. என்ன நடந்தது? தீமை உள்ள வந்துருச்சு. தீமையை புசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. புசிக்கிறாங்கன்னா என்ன? சிந்திக்கிறாங்க. ஆவிக்குரிய உணவு, ஆவிக்குரிய பாருங்க, மாம்சத்துக்குறத வாயில போய் புசிக்கிறோம், இந்த வார்த்தைகளையும் புசிக்கிறோம். எப்படி? காதுல கேட்டு மைண்ட்ல ஒர்க் அவுட் பண்ணி இருதயத்துல வச்சு அப்புறம் வாயில பேசுறோம். அதானே சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. அப்பத்தினால் எப்படி பழைக்கிறோம்? அப்பத்தை எடுத்து அதை தேவையான டேஸ்டுக்கு மாத்தி அதை சாப்பிட்டு சரீரம் ஆரோக்கியம் அடையுது, பலன் கிடைக்குது. அதே போல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட வார்த்தைகளையும் நல்ல மனுஷன் பழைக்கிறான். எப்படி பழைக்கிறான்? அதை எடுத்து சிந்தனையில வைக்கிறான், அதுபடி பேச விரும்புறான், அதை கற்றுக் கொடுக்கிறான், குடும்பத்துல கற்றுக் கொடுக்கிறான், இப்படித்தான் பேசணும், தீமையை பேசக்கூடாது அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறான். அது அவனுக்கு உள்ளான மனுஷனுக்கு பலனா இருக்குது, பிழைச்சிருக்கிறான், வாழ்ந்திருக்கிறான். உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகனே. ஆத்துமா வாழுது. ஆத்துமா வாழாம இருந்தா சரீரத்துக்கு என்ன போதனை நீங்க கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. சரீரத்துக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த பலகீனத்திலிருந்து அவன் ஜெயம் பெற முடியல இல்லையா? ஆத்துமா வாழணுங்க. ஆத்துமா வாழ்ந்துருந்தா தான் சரீரம் ஆரோக்கியம் பெற முடியும். டாக்டர் மருந்து கொடுத்தாலும் மாத்திரை கொடுத்தாலும் 2 நாள்ல சரியாகும்.
இல்லாவிட்டா மாச கணக்குல ஐசியூல போய் கிடக்க வேண்டியிருக்கும். ஏன்? ஆத்மா சரியில்லை, சிந்தனை சரியில்லை, பேச்சு சரியில்லை. நீங்க எவ்வளவுதான் உடம்புக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அது அங்க கிரியை செய்யாது. ஏன்னா ஆவி மனுஷன் சோர்ந்து போயிருக்கான். சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. ஆத்மாவுக்கு நல்ல வசனங்களை கொடுங்க. தீமையான எண்ணங்களை வெறுங்க. அது வெறுக்க முடியல, பரிசுத்த ஆவியை கேளுங்க. ஆவியின் அபிஷேகத்தை கேளுங்க. அழகா சகோதரி சாட்சியை சொன்னாங்க, நான் இந்த அபிஷேகத்துல விட்டுட்டேன், 3 ஆராதனை 3 பாட்டு தள்ளி வந்தேன். பாருங்க, அபிஷேகம் இல்லாட்டா முகத்தடி முடிக்க முடியாது. எதுக்கு ஆராதனைக்கு வர சொல்றோம்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாதபடி உங்களை தாங்களே நீங்கள் வெறுக்க முடியாது, சிலுவையை சுமக்க முடியாது. சிலுவையை சுமத்தாதான் ஆசீர்வாதம். சிந்தனையை வெறுக்கணும். எப்படி வெறுக்க முடியும்? பிதாவாகிய தேவன் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினபடினாலே பிசாசுகளை அவர் துரத்துகிறவராய் இருந்தார். அபிஷேகம் எல்லாம் ஒண்ணும் நடக்காது. அதுதான் கூடி வாங்க, ஆராதனைக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு சொல்றோம்? பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு ஆவியான உங்க நாவின் வழியா பேசி உங்களுக்கு விரோதமான கட்டுகளை அவர் அறுக்க வைக்கிறாங்க. அதுக்கு நான் வரமாட்டேன், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் என்ன பண்ண போறீங்க? புரிஞ்சு கொள்ளுங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க? எதுக்கு ஊழியக்காரங்க ஆராதனைக்கு வாங்க சொல்றாங்க? அபிஷேக கூட்டம் எதுக்கு வர்றாங்கன்னா, உங்க வாழ்க்கையில அற்புதங்களை தேவன் செய்வதற்காகத்தான். உங்களுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை சீர்படுத்துவதற்காகத்தான். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒருவனும் பரிசுத்தமா வாழ முடியாது. எப்படி சுமக்க முடியும்? எப்படி சிலுவையை சுமக்க முடியும்? அபிஷேகம் இல்லாட்டா மனைவி சொல்றதை எப்படி நீங்க பொறுத்துக் கொள்ள முடியும்? கணவன் சொல்றதை எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? பொறுத்துக் கொள்ள முடியாது. வேலைக்காரன் எஜமானுக்கு எப்படி கீழ்ப்படிய முடியும்? கீழ்ப்படிய முடியாதுங்க. சண்டை தான் வரும், வாக்குவாதம் தான் வரும். அதுதான் அபிஷேகம் வேணும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே முடியல, நான் அபிஷேகம் தரேன் சொல்லுங்க. எதுக்காக அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறோம்? எதுக்காக ஆராதனைக்கு வருகிறோம்? எதுக்காக பாடுகிறோம்? அபிஷேகம் இல்லாதபடிக்கு இந்த சிலுவையை ஒருவராலும் சுமக்க முடியாது. இயேசுவே குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலதான் அவர் பாவம் இல்லாதபடி சிலுவை இருந்தார். பாவம் இல்லாதபடி எப்படி இருந்தாரு? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலதான் சிலுவையில் அறைந்து அவர் ஒப்பு கொடுத்தார். பரிசுத்த ஆவியின் இல்லாம அவரால முடியாது, இயேசுவால முடியாது. ஏன்னா நம்ம போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரா இருக்கிறார். நம்ம போல பலகீன சரீரம் தான். பசி எடுக்குது, சோர்வடைகிறாரு, தூக்கம் வருது. எப்படி ஜெயிக்க முடியும்? மாம்சத்தின் பலகீனங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? இல்லையா? பரிசுத்த ஆவியின் பலன் இல்லாம ஜெயிக்க முடியாது. ஆராதனைக்கு வந்து ஆவியானவர் குறித்து கற்றுக் கொடுக்கிறோம், இதுல பயிற்சி கொடுக்கிறோம். இதை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் குடும்பத்தை நிலைநிறுத்த முடியும். அப்பதான் உங்க குடும்பத்துல சமாதானத்தை கண்டுகொள்ள முடியும். அப்பதான் தேவன் அருள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மனைவி பலகீனமா இருக்கலாம், சண்டைக்காரியா இருக்கலாம். எப்படி கணவன் நிலைநிற்க முடியும்? பரிசுத்த ஆவியினால நிலைநிற்க முடியாது. இல்லையா? பாருங்க, ஒருவேளை இந்த சரீரம், இந்த ஒரு குடும்பத்துல வந்து கணவரை வந்து எப்படி சொல்லியிருக்கு? குடும்பத்துக்கு மனைவிக்கு தலையா இருக்கிறார். இல்லையா? ஒரு குடும்பத்துல தலையா இருக்கிறார், மனைவி வந்து ஒரு சரீரம் போல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ சரீரத்துல ஒரு பாதிப்பு, ஒரு பலகீனம் இருந்தா கூட, என் வீட்டு பக்கத்துல ஒரு ஆள் இருக்காரு, அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இடுப்புக்கு கீழே நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு, காம்ப்ளிகேட்டடா ஆயிடுச்சு, நடக்க முடியாத ஒரு விஷயம். ஆனா தலையெல்லாம் நல்லா இருக்கு, கை நல்லா இருக்கு, தலை நல்லா இருக்குது. அவர் பாருங்க, அவருக்கு ஒரு எலக்ட்ரிக் வண்டி சேர் மாதிரி வச்சிருக்காரு, மாடை கொண்டு கட்டுறாரு, கூட்டிட்டு வராரு, பால் கலெக்ஷனுக்கு போறாரு, பைக்கை ஓட்டு மனையை கூட்டிட்டு போறாரு, எல்லா வேலையும் செய்யறாரு. ஆனா இதே ஒரு ஆளுக்கு தலையில சரீரம் நல்லா இருக்கு, கால் எல்லாம் நல்லா இருக்குது, முகத்துல ஒரு, ஆனா உள்ள தலையில ஒரு அடிபட்ட என்ன ஆயிரும்? கோமா ஸ்டேஜ் ஆயிரும். குடும்பத்தை நடத்தவே முடியாது. இல்லையா? அப்போ குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவர், நீங்க நிறைய குடும்ப தலைவர்கள் இருக்கிறீங்க, நீங்க ரொம்ப புரிஞ்சு கொள்ளுங்க. அதனாலதான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனை குறித்து ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். உங்க மூலமா தான் ஆசீர்வாதம். தலை சரியில்லைன்னா முழு குடும்பமும் போயிடும், கொலாப்ஸ் ஆயிரும், கோமா ஸ்டேஜுக்கு போயிடும். ஒரு புருஷனுடைய சிந்தனை சரியில்லைன்னா
குடும்பம் கோமா ஸ்டேஜுக்கு போயிருங்க, செயலிழந்து போயிடும், பொருளாதாரத்துல பின்னடைவு ஆயிடும். மனைவி ஒரு பக்கம் போவாங்க, பிள்ளைகள் ஒரு பக்கம் போவாங்க, குடும்பம் சிதறி போயிடும். குடும்பத்தை ஊழியருக்கு தகுதிப்படுத்தும் போதே பவுல் சொல்றாரு, குடும்பத்தை நல்லா விசாரிக்க தெரிஞ்சா ஊழியத்தையும் செய்ய முடியும். குடும்பத்துல மனைவி பாரத்தை சுமக்க முடியல, பிள்ளைகள் பாரம், எப்படி ஊழியத்துல 4 பேர் பாரத்தை சுமக்க முடியும்? 4 பேர் கேவலமா பேசுவான், 4 பேர் எடுத்து பேசுவான், எப்படிங்க நீங்க சுமக்க முடியும்? அதனாலதான் சிலர் 3 ஆத்துமா 4 ஆத்துமா வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு மேல சுமக்க முடியாது அவங்களால. ஆண்டவரே தாரம் தாரம் இதையே அவங்களால சுமக்க முடியல, ஓடி போயிடுவாங்க. அப்ப இந்த குடும்பத்துல இத சுமக்க பழகினாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். 10 ஆத்துமாக்கள், 100 ஆத்துமாக்கள், 1000 ஆத்துமாக்கள் தாரங்க, 1000 பேர் வந்து 1000 விதமா உங்களை கோபப்படுத்தினா, டென்ஷன் படுத்தினா எப்படி நிப்பீங்களா? நீ ஓடிடுவீங்களா? சிலுவை சுமக்க முடியுமா? குடும்பத்துல 3 பேர் சிலுவை சுமக்க முடியல, எப்படி 10 பேர் சிலுவை சுமக்க முடியுங்களாங்க? நம்முடைய போதகருக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நிறைய பேர் சுமையை ரொம்ப பொறுமையா அவர் சுமக்கக்கூடியவராக இருக்கிறேன். அதனால அவரோட நாங்கள் இவ்வளவு வருஷம் கூலி செய்ய முடியுது. ரொம்ப பொறுமையானவர், சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அழகா தாங்கி கொள்வார். அப்படி இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும், குடும்பத்தையும் அப்பதான் நடத்த முடியும். மனைவி இப்படி சொல்லிட்டாலே, பிள்ளைகள் இப்படி சொல்லிட்டாங்களே. பாருங்க, ஒரு ஐஸ்வர்யவான்ட்டையும் இயேசு தான் சொன்னாரு, நீ முதல்ல தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. ஏன் அவர்கிட்ட அப்படி சொல்றாருன்னு ஆவியானவர் இப்ப காலையில் சொல்லி கொடுத்தார். ஏன்னா இந்த ஐஸ்வர்யவான்கள் பணம் ஒரு சிலுவை சுமக்க மாட்டான். ஏதாவது பணக்காரர்கிட்ட போய் நீங்க எடுத்து பேசுவீங்களா? கோவப்படுவீங்களா? அவர் பெரிய அதிகாரிகிட்ட போய் யாராவது சார் சொல்லுங்க சார், அவர் கோபமா பேசுவீங்களா? பேச மாட்டான். ஏன்னா அவனு ஒரு சிலுவை சுமக்க மாட்டான். ஒழுங்கு எல்லா சிலுவையும் கோபம் தான். அவன் அசிஸ்டன்ட போட்டு திட்டுவான், கீழே போட்டு ஏமா பயப்படுத்துவான், எல்லாரும் பயந்துட்டு இருப்பான். இந்த பணக்காரன் ஒரு சிலுவையும் சுமக்க மாட்டான். புரிஞ்சுட்டீங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லையே. இயேசு கிறிஸ்து பாருங்க, பிசாசு பிடிச்சவன், மெண்டல் அப்படின்னு சொல்றான். போறவன் மாறவன் எல்லாம் காரி துப்புறான். அபிஷேகம் இருந்தால் தான் அதை சுமக்க முடியும். இயேசு கிறிஸ்து உலகத்துல எஜமான்லையும் பாருங்க, நம்ம அவர் ஆண்டவர்னு சொல்றோம், நம்முடைய எஜமான்னு சொல்றோம், அதிபதி, ஜீவனுக்கு அதிபதினு சொல்றோம். ஏன் சொல்றோம்னா அவர் சிலுவையை சுமக்கக்கூடியவர். நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டார், நம்முடைய பாரங்களை சுமந்து கொண்டார். அவர் உங்களை விசாரிக்கிறவர். என்ன கவலைப்பட்டாலும் அவர் டென்ஷனே அடைய மாட்டார். அப்படியாப்பா வா, அவனுக்கு இப்படி சொல்லி தர அழகா ஆவியானவங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அவர் நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறார் இல்லையா? டென்ஷனே அடைய மாட்டார். என் மனைவி ஒண்ணு சொன்னா டரான்னு குறைஞ்சிருவோம், டென்ஷன் ஆயிருப்பா. ஒரு தடவைக்கு மேல 2 தடவை டென்ஷன் ஆயிருந்தது, சுமக்க முடியல. நம்ம குடும்பத்தை நடத்தணும்னா என்ன வேணும்? இயேசுவை போல சாந்தமா மாறணும். அதனாலதான் அவன்கிட்ட சொன்னாரு, நீ முதல்ல சிலுவையை சுமந்துட்டு வா. போய் நான் ஒரே ஓட்டமா இதெல்லாம் நமக்கு ஆகாது. உன் பணம் இருக்கிறனால தானே நீ இப்படி கொம்புல உச்சத்துல நிக்கிற. இதெல்லாம் தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு நீ சிலுவையை சுமையா அப்படின்னு சொன்ன காரணம் என்ன? சுமக்க மாட்டான். பணக்காரன் சுமக்க மாட்டான். அவன் மேல இருக்க அத்தனை பாரத்தையும் பக்கத்துல அசிஸ்டன்ட் மேல போடுவான். போனா அதை வாங்கிட்டோடா, இதை வாங்கிட்டோடா, காலு கை எனக்கு காலை தடவை விடுடா, எனக்கு அது போடுடா. இவன் ஒன்னும் சுமக்க மாட்டான், ஒரு பாரத்தையும் சுமக்க மாட்டான். ஆனா கிறிஸ்தவர்கள் அப்படி அல்ல. சிலுவை சுமக்க பழகினவர்கள், அவங்க சிந்தையே மாறி. இது ஒரு இடுக்கமான வழிங்க, உலகத்தை போல கிடையாது. நான் ஒருத்தர் சுவாதே சுமக்க மாட்டேன், என்னை யாரும் திட்டக்கூடாது, என்னை யாரும் எப்பொழுது என்னை புகழ்ச்சிட்டே இருக்கணும். இது இடுக்கமான வாசல் இல்ல. உலகத்துக்கு போங்க நீங்க, இங்க அது நடக்காது. என்னை யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது, என்ன குறையே சொல்லிடக்கூடாது. ஊழியக்காரன் குறை சொல்லிடக்கூடாது. சிலுவையை சுமக்கணும். ஒரு ஐடியா சொன்னாங்கன்னா, ஒரு விசுவாசி சொன்னாங்கன்னா, அது என்ன என்ன அதுல ஏதோ ஒரு ஆவியானவர் சொல்றாரு, கொஞ்சம் பொறுமையா இருந்து கவனிக்கணும். அது ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், சுமக்கணும். இல்லைன்னா நான் சொல்றபடிதான் கேட்க இல்லைங்க, அது கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி கிடையாது. ஒருவருக்கு ஒருவர் விசுவாசிகள் சொல்றதை கேட்கணும், வீடு ஊழியக்காரங்க சொல்றதை கேட்கணும். ஒருவருக்கு ஒருவர் மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க சொல்றதுல ஏதாவது கருத்து இருக்கா ஆவியானவர்கிட்ட விசாரிக்கணும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர், நான் தான் கணவர், நான் சொல்றபடி இல்லைங்க, அவர் சொல்றது ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும், யோசிங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படி இருந்தாதான் ஆசீர்வாதம் வரும். மனைவி, அதனாலதான் மனைவி கனிதரும் திராட்சை செடிங்கிறது ஒரு சந்தோஷத்தை குறிக்குது, மகிழ்ச்சியா இருப்பாங்க.
நிறைய பேர் வீட்டுக்கே வர மாட்டேங்கிறாங்க. போனா அவளோட பேசி சமாளிக்க முடியாதுப்பா. இங்கே ரோட்ல எங்கேயும் பேசிட்டு எங்கேயாவது குடிச்சிட்டு ஓடிடலான்னு இருக்கோம். சண்டை. ஏன்னா இவனால பாரத்தை சுமக்க முடியல, இவன் சிலுவையை சுமக்க முடியல. சிலுவையை சுமந்து பழகிறவனுக்கு குடும்பத்தில் போற ஒரு சந்தோஷம், ஒரு பிரச்சனை கிடையாது. அவன் வீட்டை வேலை முடிஞ்சா வீடு தான், வேற எங்கேயும் போக மாட்டான். என்னோட வாழ்க்கை இது வரைக்கும் போய் ரோட்ல எல்லாம் உட்காந்து ஒன்றும் இது வரைக்கும் பண்ணது இல்லைங்க. இது வரைக்கும் நான் திருமணம் ஆகி எனக்கு 25 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் கூட ரோட்ல போய் கதை பேச்சே கிடையாது. வேலை முடிஞ்சா வீட்டில் போய் உட்காந்துருப்போம். நாங்கள் 4 பேர் இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம். யாரும் பேசணும். பிள்ளைகள் யாருக்கு தனி ரூமுக்கு போக விட மாட்டோம். இன்னைக்கு குடும்பத்துல பிரிவினை காரணம் அவன் ஒரு போன் வச்சுக்கிறான். இது ஒரு ரூட்ல போகுது, மனைவி ஒரு ரூட்ல போகுது, புருஷன் ஒரு ரூட்ல போகுது. எப்படி சிந்தனை ஒருமையா, எப்படி தேவனுக்கு பிரியமான சிந்தனை உருவாகும்? பிள்ளைகள் ஒரு ரூட்ல போகும். நான் முன்னாடி நினைப்பேன், இந்த வெளிநாட்டுக்கு போறதுனாலதான் குடும்பம் எல்லாம் செதறுது, இவங்க பிரிச்சிருக்காங்க. இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறவனே குடும்பம் செதறுது. காரணம் என்னது? இவன் ஒரு வழி, இவன் ஒரு ரூம்ல போய் உட்காந்துக்கணும், அவன் ரூம்ல போய் உட்காந்து பிள்ளைகள் இருக்கும். எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கும். படிக்கிறாங்களா? பிள்ளைகள் படிக்கிறாங்களா? இன்னைக்கு எல்லாம் யூடியூப்ல படிப்பாங்க. கூட இருக்கணுங்க. என் பிள்ளைகள் படிக்கிறதுனால 12 1 மணி நேரம் நானும் கூட உட்காந்துருப்பேன். கூட அது ஒரு பாதுகாப்பு. கணவனுக்கு மனைவி பாதுகாப்பு, மனைவிக்கு கணவன் பாதுகாப்பு, பிள்ளைகளுக்கு பெற்றோர் பாதுகாப்பு. நீ எங்கேயோ போ, நீ அந்த ரூமுக்குள்ள போ விடாதீங்க. நீ ஒரு பக்கம் டிவி பார்த்துட்டு அவ ஒரு பக்கம் போயிட்டு எப்படி குடும்பத்துல சமாதானம் வரும்? பிசாசு உள்ள நுழைஞ்சிருவான் இல்லையா? பாலிய பிள்ளைகள் பாவம், அவருக்கு தெரியாது. நீங்க இருக்கும்போது வேற எதுவும் பார்க்க மாட்டாங்க, ஒழுங்கா பாடத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க. அப்ப நம்ம இருக்கும்போது பிள்ளைகள் இருக்கும்போது நம்மளும் வேற ரூட்ல போக மாட்டோம். பாதுகாப்பு. நான் என்ன இப்ப மொபைல்ல பாக்குறேன்னு பிள்ளைகளுக்கு தெரியணும் இல்லையா? அப்படி இருங்க. எப்படி பிசாசு உள்ள நுழைவான்? குடும்பத்துல பிரிவினை காரணம் என்ன? என்ன காரணம்? ஆசீர்வாதம் கொடுக்க முடியல, இவன் சம்பாதிக்கிறதெல்லாம் வீணா போகுது, மனைவி திராட்சை தோட்டத்தை போல இல்ல. அடுத்து என்ன சொல்லுது? பிள்ளைகள் ஒளிவ மர கண்டுகளை போல இல்ல. இன்னைக்கு பயனற்றவர்களாக போகிறார்கள். ஒளிவ மரம் அந்த தண்டு இலை எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குது, அதுபோல பிள்ளைகள் பயனற்று போகிறார்கள். காரணம் என்ன? தீமை வெறுக்கல. உலகத்தில் எண்ணங்கள்ல அவங்க சிதறி கிடக்குறாங்க. உலகம் அவங்களை இழுக்குது, அந்த ஆத்மாவை பிடிச்சி இழுக்குது. உலகமும் அவங்க மாம்சமும் சேர்ந்து இந்த ஆத்மாவை இழுக்கிற இழுப்புல பாவம் பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க, வாலிபர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு காரணம் என்ன? குடும்பங்கள் ஒன்றா இருக்கவில்லை. கணவன் வேலை முடிஞ்சுதான் வீட்டில் உட்காருங்க, கூட அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு பாருங்க. சும்மா ஊரை சுத்திட்டு இருக்காதீங்க, வீண் பேசிட்டு இருக்காதீங்க. குடும்பம் தரிமரமா ஆகி போயிடும். எவ்வளவு ஊழியக்காரங்களா தான் நாங்களும் அப்படிதான். என் பிள்ளைகளோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா என் பிள்ளைகள் தடுமாறி போயிடுவாங்க. நான் அது கொஞ்சம் பார்த்தேன், கொஞ்சம் அதை ருசி பார்த்தேன். என்ன பிள்ளைக்கு மார்க் கம்மி ஆகிட்டே இருக்குதுன்னு எனக்கு புரியல. நல்லா யூடியூப்ல ஒழுங்கா தான் பாடம் படிச்சுட்டு இருந்தான். கொஞ்சம் ரீல்ஸை பார்க்க ஆரம்பிச்சான், மார்க் குறைஞ்சிருச்சு. பார்த்தேன், இது சரிப்பட்டு வராது. இனி நம்ம பிள்ளைக்கு பாதுகாப்பா நம்ம இருக்கணும். நீ எவ்வளவு தூரம் முடிச்சிருக்க, நான் முடிச்சிருக்கேன், பிரச்சனை இல்லை. அவங்க பாதுகாப்பு. நான் இருந்த வேற ரீல்ஸ் பார்க்க மாட்டாங்கல்ல. நான் சொல்லிட்டேன், உன்னுடைய ஸ்கிரீன்ல உன் மொபைல்ல என்ன நிமிஷம் என்ன பார்க்குறது எல்லாம் எனக்கு தெரியும். உண்மையிலே என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இங்க நான் எங்க இருந்தாலும் இங்க இருந்து தட்டி பார்த்துருவேன். அந்த ஸ்கிரீன்ல 2-3 நாள் பார்த்தேன், தப்புல என் கண்ணை விட்டு நீ தப்ப முடியாது. நான் எங்க இருந்தாலும் உன் ஸ்கிரீன்ல என்ன இருக்கு நான் பார்க்க முடியும், பார்த்துட்டு தான் இருக்கேன். 2-3 தடவை சொன்னேன், இல்ல ஒரு நிமிஷம் கூட இதுக்காக உனக்கு உட்காந்து நீ படிக்கிறதுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வைக்கிறேன்னா அப்படின்னா நீ எங்கேயாவது வேலைக்கு போயிரு, கூலி வேலைக்கு வேணாலும் போயிரு. இது நடக்காதம்மா. இந்த ரீல்ஸ் பார்த்து உலகத்தில் இருக்கிற குப்பைகளை உன் மண்டையில ஏற்றது நான் ஒரு நாள் அனுமதிக்க முடியாது. என்னால முடியாது. திருமணம் ஆகிறதுக்கு அப்புறம் என்ன பேசுறா இப்ப உட்காந்து டிவில பார்த்துட்டு இருந்தா என்ன நடக்கும்? இப்ப படிக்க வேண்டிய பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறத குறித்து இப்ப பார்த்துட்டு இருந்தா அதுதான் வரும். அப்புறம் பேசாம கல்யாணம் பண்ணி வச்சா அதுக்கும் வயசு ஆயிருக்காது. ரொம்ப கவனமா இருக்கணுங்க. உங்க பிள்ளைகளை உங்க பக்கத்துல வச்சிருங்க, தனி ரூம் கொடுக்காதீங்க. நீங்க இப்போ பக்கத்துல வைங்க. என்ன படிக்கிறாங்க, என்ன பாக்குறாங்க உங்க பெற்றோர்களுக்கு தெரியணும். நீங்க என்ன பாக்குறீங்கன்னு பிள்ளைகளுக்கு தெரியணும். பிள்ளைகளுக்கு ஒழிச்சு ஓடிடாதீங்க, தெரியணும். என் பிள்ளைகிட்ட கேட்டா அவர் என்ன இந்த ஆன்லைன்ல கொஞ்சம் மெசேஜை கேட்பாரு, இன்னொரு நியூஸை கேட்பாரு. அவருக்கு தெரியணும் என்ன நான் கேட்கிறேன், என்ன ரீல்ஸ் பாக்குறேன்.
கட்டுக்கதைகளையும் பாலியல் இச்சையில் தூண்டக்கூடிய வார்த்தைகளையும் நான் கேட்டிருக்கேன். என் பிள்ளைகளுக்கு எனக்கு தெரியும். நான் என் போன்ல என்ன பண்ண அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன அப்படி இருக்கணும் குடும்பம். இல்லாட்டி இன்னைக்கு குடும்பம் எத்தனை பேர் எனக்கு ஒரு சகோதரி போன் பண்ணி சொல்றாங்க, ஐயா சொல்லுங்க, அவர் திருவிருந்து வேற எடுக்கிறாருங்க. ஆனாலும் ஒரு போன்ல ஒரு பொண்ணோட பேசிக்கிட்டே இருக்காரு, முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க. அதனால குடும்பத்தை குறித்து ஆவியாளர்கள் பேச சொன்னார் இல்லையா. திருவிருந்து வேற எடுக்கிறாருன்னு சொன்னாங்க ஆவிக்குரிய சபையில. ஆனா ஒரு வருஷமா இப்படி நடக்குதுங்க. வீட்டுல பணம் ஒன்றும் தங்குறது இல்லை, பொருளாதாரம் ஒன்றும் தங்குறது இல்லை, எல்லாம் அங்க போகுதுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் ஆயிடுச்சு நீ நினைச்சிட்டு இருக்க ஏதோ வெளிநாட்டுக்கு போறவன் தான் இங்க ஏமாந்துட்டு இருக்கான்னு சொல்லி. இல்ல, உள்நாட்டில் இருக்கவனும் இந்த போனால பிரிஞ்சு போய் கிடக்குது குடும்பம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திருவிருந்து எடுக்கிறோம். வசனம் என்ன சொல்லுது? புளிப்பில்லாத பஸ்கா அப்ப பண்டிகை. சரியா? புளிப்போட இதை பங்கு பெறக்கூடாது. புளிப்பில்லாதது உங்களை சுத்திகரிச்சு கொள்ளணும். பழைய ஏற்பாட்டுல 7 நாட்கள் இந்த பஸ்கா பண்டிகை முன்னாடி புளிப்பே இல்லாதபடி அவங்க துர்க்கணம் நீங்க சுத்திகரிக்க சொல்றாரு. பவுலும் சொல்றாரு அதை. புளிப்பு துர்க்கணம் இதோட நீங்க பஸ்காவை ஒரு நாள் ஒருவர் நீங்க ஆசரி தெரியாம இருந்தா தெரிஞ்சுக்கங்க. வசனம் வேணுமா? எடுங்க கொரிந்தியர். இந்த புளிப்பை அவர் எங்க இருந்து ஆரம்பிக்கிறாருன்னா அந்த வேசித்தனத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு. கொரிந்து சபையில இப்படி ஒருத்தர் இருந்தான். அப்பத்தையும் விட்டுட்டு வேசித்தனம் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா? வாசிங்க சிஸ்டர். பழைய புளித்த மாவோடு அல்ல, துப்புரம் பொல்லாப்பு என்று புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். என்ன பண்டிகை? பஸ்கா, திருவிருந்து. புளிப்போட ஆசரிக்காதீங்க. அப்படி ஆசரிச்சீங்கன்னா சிலர் வியாதிப்பட்டு இருக்கிறார்கள், சிலர் பலவீனமா இருக்கிறார்கள். என்ன அப்பம் விட்டுட்டு போனா நோய் நீங்கும், போனா நோய் நீங்க மாட்டேங்குது. என்ன காரணம்? எங்கேயோ ஒரு புளிப்பு இருக்குது இல்லையா? எண்ணங்கள் சிந்தனைகள்ல புளிப்பு இருக்குது. திரும்பவும் சொல்றாரு பாருங்க, கழித்து போடுங்கள், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த திருவிருந்து அதுக்காக சுத்திகரிப்பு கூட்டம் வைக்கிறோம். அட்லீஸ்ட் அந்த சுத்திகரிப்பு கூட்டத்துல நீங்க 24 மணி நேரம் புளிப்பு இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் சுத்திகரிப்பு கூட்டத்திலேயாவது நீங்க சொல்லி அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். புளிப்பில்லாத, அதுக்கு முன்னாடி ஏன் இந்த காரியத்தை சொல்றாரு? இந்த அதிகாரத்துல என்ன புளிப்பு இருக்குதுன்னு சொல்றாரு? அங்க பாருங்க, 1ஆம் அதிகாரம் 5:1 ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. இதுதான் புளிப்பு. சரியா? அது தெரியாம இருந்தா தெரிஞ்சுக்கங்க. இப்படிப்பட்ட துர்க்குணங்கள் வைத்துக்கொண்டு நாம பஸ்கா பண்டிகை எடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை உறுதியாக நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ரீல்ஸ்கள், சினிமா காட்சிகளை முற்றிலுமாக தேவனுடைய பிள்ளைகள் வெறுக்க வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும். ரொம்ப கவனமா இருங்க. அது உள்ள வந்துருச்சுன்னா, ஏன்னா நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ என்ன அதுதான் உங்களுக்கு வெளியே வரும். எதை நீங்க சிந்திக்கிறீங்களோ அதான் ப்ரொடக்ஷன் அவுட்புட் வரும். நல்லதை சிந்திச்சு நல்லது வரும், கெட்டது கெட்டது தான் வரும். பிறகு எப்படி நல்லது வரும்? ஆசீர்வாதம் வரணும், எனக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும், பொருளாதாரம் செழிக்கணும், படிக்கணும். எங்க படிக்க முடியும்? ஒருத்தன் சொல்றான் நீட் எக்ஸாம், ஒரு புறஜாதி சொல்றான், அவன் வாழ்க்கையில நான் சினிமாவே பார்த்தது இல்லைங்க, 620 மார்க் எடுத்திருக்கான். உலகத்தானே பாருங்க எந்த அளவுக்கு அவன் அந்த உலக காரியங்களை வெறுத்திருக்கான்னு பாருங்க. வேணா யூடியூப்ல எடுத்து பாருங்க. செல்ஃப் ஸ்டடி எல்லாரும் கேட்கறாங்க, எப்படி பண்ணீங்கன்னா எங்கேயும் போகாம வீட்டுல இருந்து யூடியூபை பார்த்தே நீ எப்படி இப்படி யூடியூப்ல வந்து நிறைய உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடிய நிறைய வீடியோக்கள் வருமே அப்படின்னு. இல்லைங்க, நான் சினிமா காட்சியில பார்த்தா தானே என் யூடியூப் படிக்கும் போது அது வந்து பாப்பப் ஆகும், அது வந்து கண்ணு முன்னாடி நிற்கும். என்னோட யூடியூப்ல படிப்பு சம்பந்தமானது மட்டும்தான் என் கண்ணுக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். என் யூடியூப்ல வந்துட்டு இருக்கிறத எந்த டிஸ்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய எந்த வீடியோ எனக்கு வராதுன்னு சொல்லி திருநீர் போட்டு வச்ச ஒருத்தர் ஹிந்து சொல்றான். கிறிஸ்தவர்களுக்கு வெக்கமா, அதை கேட்கும்போது நமக்கு வெக்கமா இருக்குது.
அவர் கேட்கிறார் பேட்டிகள், அப்ப நீங்க சினிமா? நான் சினிமாவே பார்த்தது இல்லைங்க. எனக்கு லட்சியம் என்னது? எனக்கு இது படிக்கணும், மருத்துவர் ஆகணும். வெற்றி பெற்றான்ல. அவங்களாம் இந்த உலகத்துல ஒரு கிரீடத்தை பெற்றதுக்கு ஓடுறாங்க. ஆனா நம்ம எதற்காக பிரயாசப்படுறோம்னா பரலோகத்துல ஜீவ கிரீடம் பெறுவதற்காக. அப்ப நம்ம எந்த அளவு துப்புரவு உண்மை என்ற சுத்திகரிப்போடு இருக்க வேண்டும் என்பதை நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய ஒரு கால வேலையா இருக்கிறது. உலகத்துல ஒரு நீட்டு படிக்கிறதுக்கு இந்த அளவு ஒரு துப்புரவா உண்மையா இருக்கிறானா, எனக்கு அந்த பிள்ளைய பார்க்கும்போது என் பிள்ளைகள் அப்படி இல்லையே எனக்கு வருத்தமா இருக்குங்க. உண்மை என் பையன் அப்படி இருக்காங்க அந்த அளவுக்கு இல்லை. நான் சொல்லி கொடுத்தேன், இந்த பாருமா, இந்த வீடியோ பாரு, நீ எனக்கு எனக்கு கொஞ்ச நேரம் டைம் பாஸ் கொஞ்சம் பார்க்க வேண்டாமா, இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டாமா கேட்பாங்க. பரிசுத்த அபிஷேகம் இல்லை இருக்குன்னு கேட்பாங்க. இதெல்லாம் பொறுமையோடு நம்ம சகிக்கணும், ஜபிக்கணும் அவங்களுக்காக. அபிஷேகம் பேச்சு அதை பேசுவாங்க. அப்ப பாருங்க, உலகத்துல ஒரு கிரீடத்தை அவங்க எவ்வளவு, அத பவுல் சொன்னாரு, உலகத்துல ஒரு கிரீடத்தை பந்தயம் கொள்ளப்படுறதுக்கு அவன் எவ்வளவு இச்சை அடக்கம் உள்ளவனா இருக்கிறான் இல்லையா? அப்ப பரலோகத்தில் இருக்கக்கூடிய அழிவில்லாத ஒரு கிரீடத்தை பெறுவதற்கு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய சிந்தனைகளை, எண்ணங்களை கிறிஸ்துவுக்காக நாம் சிறைப்படுத்த வேண்டியிருக்கிறது என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். சும்மா எதையாவது சிந்திச்சா நல்லது கிடைக்கும் நினைக்காதீங்க. எதை சிந்திக்கிறீங்களோ அதான் வெளியே வரும். நல்லது சிந்திச்சீங்கன்னா நல்லது வரும். ஆசீர்வாத காரியங்களை சிந்திச்சீங்கன்னா அதுதான் வெளியே வரும். சாபத்துக்குள்ள காரியத்தை சிந்திச்சுட்டு எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குன்னா எப்படி வரும்? உங்கள் எண்ணங்கள், சிந்தனைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக் கொள்ளுங்கள். அடிக்கடி சொல்றதான், இதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களுடைய ஆசீர்வாதம் ஏதோ ஒரு பாஸ்டர் தலையில கை வைக்கிறது இல்ல, உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறது. அதுதான் புறப்பட்டு வெளியே வரப்போகிறது. நீங்க ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி வேணா யாராவது ஊழியக்காரங்க சொன்னா தேவ இரக்கத்துல உங்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சிருக்கலாம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப நோய் சுகம் ஆகிறதா இருந்தாலும் சரி, இப்போ ஒரு நன்மை கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய இருதயத்திலிருந்து தான் அது புறப்பட்டு வர வேண்டும். புரிந்து கொள்ளுங்க கிறிஸ்தவர்களே. அன்னைக்கு நடந்தது அது மாதிரி யாராவது ஒரு ஊழியக்காரன் தலையில கை வச்சா எனக்கு நன்மை நடக்க நினைக்கிறீங்க, ஏமாந்து போகாதீங்க. தீமோத்தேயுக்கு அப்படி நடக்கல, பவுலுக்கு அப்படி நடக்கல, எப்பாப்ராத்துவுக்கு அப்படி நடக்கல. அவங்களாம் வியாதிப்பட்டு இருந்தாங்க. யாரோ பவுல் சொன்னவங்க கொலை அடிச்சாங்க. 40 வருஷமா கால் வழங்கால தூக்கி எழுப்பினார் பவுல், உண்மைதான். ஆனா ஏன் தீமோத்தேயுக்கு வயிற்று வலியில இருந்து அவர் ஒரு ஜெபம் பண்ணி சுகமாக்கி இருக்க கூடாதா? எப்பாப்ராத்து பிலிப்பு வாசல்ல பாருங்க, மரணத்துக்கு ஏதோ வியாதிப்பட்டிருந்தார். ஏன் ஒரு வார்த்தை சொல்லி தொட்டு சுகம் இருக்க கூடாதா? ஏன் அங்க கிரியை நடக்கல? இப்போ கிரியை நடக்கணும்னா அது கிருபையினால தான் உங்களுக்கு வரும்போது தவிர இரக்கத்தினால அல்ல. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் வேணும்னா, சுகம் உண்டாகணும்னா, நன்மை உண்டாகணும்னா உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் அடிப்படையிலே தான் அது வெளியே வரும் என்பதை மறந்து விடாதீங்க. ஆண்டவர் ஒரு டேஸ்டுக்காக நான் ஜீவன் உள்ளவர்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக ஆரம்ப காலத்துல யாரோ ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணனும் உங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கும். இனி அப்படி நடக்காது. இனி உங்க எண்ணங்கள், சிந்தனைகள் எப்படி கிறிஸ்துவுக்கு முன்பாக இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம். சும்மா ஏமாந்துட்டு இருக்காங்க. இந்த சர்ச்சில் அங்க போய் அவர் தலையில கை வச்சா இவர் தலை ஒன்றும் நடக்காது. உங்க எண்ணம் சுத்தி இப்படி இருக்கா போதும். எனக்கு ஒரு தேவை வந்துச்சுன்னா ஒருத்தருக்கு நான் ஜெபிக்க சொல்ல மாட்டேன். என் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நான் ஜெபம் பண்ணுவேன். வெளியரங்கமாக நடக்கும். நிறைய பேர் கிறிஸ்தவ புரியல. உங்களுக்கு நோயா வாங்க நான் ஜெபம் பண்றேன். எப்படி உங்களுக்கு முடியும்? அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாரு? சிலுவை சுமப்பதின் வழியாகத்தான் ஆசீர்வாதம். தீமையை வெறுக்கிறது வழியாகத்தான் அபிஷேகம், ஆசீர்வாதம்லாம். இனி நாங்க ஜெபிச்ச உடனே நடந்து நினைச்சு ஏமாந்துடாதீங்க. அப்படிதான் நிறைய பேர் நோயோட போயிடுறாங்க. நோயே குணமாகிறது இல்லை. சொல்லி கொடுக்குறேன், வாங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்க இருதயத்திலிருந்து தான், உங்க சிந்தனையிலிருந்து தான். சும்மா அவங்க இவங்க சொல்றாங்க அப்படின்னு நடத்தி ஏமாந்துடாதீங்க. நீங்க ரட்சிக்கப்படாம இருந்தீங்கன்னா ஒரு தொட்ட உடனே ஒரு அற்புதம் நடந்திருக்கும். அது இரக்கத்தின் அடிப்படையில்.
இப்ப கிருபையின் அடிப்படையில் தேவனுடைய ஊழியக்காரங்களே ஜோமணி இந்த கிருபையை பெற்று பவுல் சொல்றாங்க, என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது. உடனே அவர் சொல்றாரு, வாங்க எல்லாரும் எனக்காக ஜோமணி, இந்த முள் எடுக்கு இல்ல. அவர் சொல்றாரு, கிருபை வரணும். அவர் ஜோமணி பரிசுத்த ஆவினால கிருபையை பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் தான் அந்த வியாதியை ஜெயிக்க அவரால் முடிஞ்சார். அப்ப உங்க ஒவ்வொருவருக்கும் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் வரணும், பொருளாதார நன்மைகள் வரணும், செழிப்பு வரணும்னா உங்க இருதயத்துல தான் அது ப்ரொடக்ஷன் அவுட் ஆகி வரணும். அது வரணும்னா என்னது? உங்க சிந்தனைகள் தூய்மையாக்கப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தை பெற வேண்டும், இருதயத்திலிருந்து அது ப்ரொடக்ஷன் ஆகும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிற பாருங்க, டைம் ஆயிடுச்சு. பால் யாங்கி சோ கொரியா பட்ட சவுத் கொரியாவில் மிகப்பெரிய பிரசங்க, உலகத்திலேயே நம்பர் 1 சர்ச். அது அதிகமான விசுவாசம். அவருடைய வாழ்க்கை ஹிஸ்டரி யூடியூப்ல நான் நிறைய யூடியூப் வீடியோ பார்ப்பேங்க. ஏன்னா எனக்கு இருக்கிற இந்த சின்ன மூளையை வச்சு கடவுளுடைய எல்லா காரியத்தையும் என்னால் புரிஞ்சுக்க முடியாது. நிறைய பேரோட அனுபவங்கள், நல்ல 95 வயசு 80 வயசு வரைக்கும் இந்த வேதத்தை தியானிச்சவங்க நிறைய. நான் பைபிள் காலேஜ் படிக்கலாம் அப்படின்னா அது அர்த்தம் நினைக்கிறேன். அதை விட நிறைய காரியம் அன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்கேன். நிறைய படிப்பேன், நிறைய வசனங்கள் புரிந்து கொள்வேன். அதுக்கடையில் ஆவியானவர் எனக்கு நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ அவர் பால் யாங்கி சொல்றாரு, அவர் சொல்றாரு, அவருக்கு முதல்ல ஒரு 5 விசுவாசிகள் தான் கிடைச்சாங்க. ஒரு வீடு கூட இல்லை, ஒரு சபை கூட இல்லை அவருக்கு. அமெரிக்க ஆர்மி அங்க இருக்கும்போது அவங்க டென்ட் போட்டுப்பாங்க, கூரை மாதிரி போட்டுப்பாங்க, டெம்பரரி ஷெட். அதை ஒன்று அவருக்கு கொடுத்துட்டாங்க. பாவம் இவன் ரோட்ல அப்படியே அலைஞ்சிக்கிட்டே திரிகிறாருன்னு சொல்லி ஒரு டென்ட் கொடுத்து அதுக்குள்ள அவர் இந்த மக்களை கூப்பிட்டு வந்து உபதேசத்தை பிரசங்கிச்சுட்டே இருக்கிறார், ஜெபிச்சுட்டு இருக்கிறார், ஜோமனை கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா. அப்போ அவருக்கு பாருங்க, ஒரு டேபிள் இல்லை, ஒரு சேர் இல்லை. அவர் சொல்றாரு, அவர் என்ன சொன்னாரு, உடனே இருதயத்துல சிந்தனையில் அதை வைக்கிறார். அந்த பாரத்தை, அந்த பிரச்சனையை இருதயத்தில் வச்சு ஜோமணி இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, அப்படி ஜெபத்தினால இந்த எண்ணங்கள், சிந்தனைகள் இருதயத்தினால நான் ஒரு டேபிளை பெற்று விட்டேன், ப்ரொடக்ஷன் பண்ணிட்டேன், பெற்றேன்னு சொல்றாரு. ஒரு சேரை பெற்றேன். அப்புறம் ஆவியான, அதான் தரிசனம். வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள் சொல்றாருல்ல, பரிசுத்தாவின் உள்ள வந்து அந்த விருப்பத்தை கொடுக்கிறாங்க. அடுத்து சொல்றாரு, நீ 100 ஆத்துமாக்களுக்காக ஜோமணி விருப்பத்தை கொடுத்தாராம். அவர் உட்கார்ந்து ஜோமணி அதே சிந்திச்சு அதே குறித்து ஆண்டவர்ட்ட இருதயத்துல உருவாக்கி 100 ஆத்துமாக்களை பெற்றேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இன்னைக்கு உலகம் விசுவாசிகள் ஆட்டுக்குட்டி ஆடுகள் தான் குட்டிகளை போடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. வசனம் அப்படி இல்லைங்க. வசனம் எப்படி இருப்பாங்க, அவர் எங்க இருந்து சொன்னார் தெரியுமா? கொரிந்தியர் இதுல பவுல் சொல்றார். அவர் சொல்றார் பாருங்க, 1 கொரிந்தியர் 15வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தால், உபாத்தியர்கள்னா டீச்சர்ஸ். இப்ப நாங்களாம் உங்களுக்கு டீச்சர்ஸ், நான் டீச் பண்ணிடுவேன், போயிடுவேன், உங்களை கேர் பண்ணலாம் மாட்டேன். அந்த ஒளியை எனக்கு இல்லை, அந்த அழைப்பு எனக்கு இல்லை. கேர் பண்றதுக்கு அருமையான ஐயா இருக்காங்க, மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி கேர் பண்றாங்களா? உபாத்தியர்கள் அவர்கள் தகப்பன்மார்களை போல இருக்காங்களா? அது சொல்றாரு பாருங்க, தகப்பன்மார்கள் உங்களுக்கு இல்லையே. மேய்ப்பர்கள்னா என்னது? தகப்பன்மார்கள். அவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்றாங்க, அவங்க தான் ஆத்துமாக்களுக்கு. ஆனா பாத்துமா பாரு அவங்களுக்கு தானே வரும். விசுவாசிகளுக்கும் அந்த ஊழியரை மாதிரி கொஞ்சம் அபிஷேகம் கிடைச்சா அவங்களுக்கு அந்த இல்லாட்ட எல்லாருக்கும் ஆத்மா பரவாயில்ல. அவங்களுக்கு தான் அந்த ஆத்மா கொடுத்து இரவும் பகலும் ஐயோ அந்த ஆத்மா மீட்கப்படணும், ரட்சிக்கப்படணும், அவங்களுக்கு தான் அந்த அதை இருதயத்துல போட்டு தியானிச்சு இரவும் பகலும் தியானிச்சு ஒரு நாள் அந்த ஆத்மாவை ப்ரொடக்ஷன் பண்ணிடுவாங்க. அவர் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன். ஆடு குட்டி போட்டுச்சு. நிறைய ஊழியக்காரங்க இப்படி தப்பா போதிக்கிறாங்க வசனத்தின்படி இல்லாம. நான் இந்த வசனத்தை இவர் சொன்னதை பார்த்தேன், அதனால ப்ரொடக்ஷன் நடக்கல பாருங்க. இல்லைங்க, ப்ரொடக்ஷன் வந்து ஊழியக்காரங்களோட வேலை தான். நான் சொல்றேன் இந்த வசனத்தின்படி. வேணா நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, அனுபவ சாட்சியம் நிறைய இருக்குது. ப்ரொடக்ஷன் வந்து ஊழியக்காரங்களுடைய காலத்துல தான் ஆண்டு கொடுத்துருக்காங்க. அவங்க இரவு பகலும் சிந்திச்சு தான் ஒரு ஆத்மா உள்ள கொண்டு வராங்க. அவங்களுக்கு தான் அந்த வாரம் தேவன் கொடுத்திருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, பெற்றேன் ஒரு தகப்பன்மார்களை போல எந்த பலனையும் எதிர்பாராதபடி இரவும் பகலும் உங்களுக்காக இந்த ஆத்மா மனம் திரும்ப வேண்டும், இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும்னு சொன்னோம்னா ஆத்மா ஆலயத்துக்கு வருது. அவர் சொல்றாரு, இப்படி ஆண்டவர் அடுத்து ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னொரு தரிசனம்
தரிசனத்தை கொடுக்கிறாரு. என்ன தரிசனம்? நீ வந்து 3000 ஆத்துமாக்களுக்காக, 1000 ஆத்துமாக்களுக்காக, அப்புறம் 3000 ஆத்துமாக்களுக்காக அப்படி சொன்னா அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஆத்மா வந்துருமா. ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாரு, பெற்றுட்டாரு அவரு. இந்த வசனத்தை வச்சு அவர் ஜெபம் பண்ணி இருக்காரு. அழகா இருக்குல்ல? அப்புறம் பாத்தீங்கன்னா 6000, அந்த நாட்கள்ல வேர்ல்டுல நம்பர் 1 சர்ச் 6000 ஆத்துமாக்கள் தான். அப்புறம் 6000 ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணா ஆவியானவர் உள்ள தரிசனத்தை ஏவுறாரு. அவர் அதுக்காக உள்ளது ஜெபம் பண்றாரு. 6000 ஆத்துமாக்கள் சபையில 6000 ஆத்துமாக்கள் பெற்றார். அப்புறம் 7000 ஆத்துமாக்கள். கடைசி அவருக்கு மறிக்கும் போது எத்தனை ஆத்துமாக்கள் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? 7,50,000 ஆத்துமாக்கள் பெற்றுட்டார். எல்லாமே இந்த இருதயத்திலிருந்து தான் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காரு. இந்த ஆசீர்வாதம் எல்லாமே. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் இப்ப இறந்துட்டாரு ரீசெண்டா. இப்ப அவங்க சபையில 10 லட்சம் ஆத்துமாக்கள் இருக்காரு. உலகத்திலே நம்பர் 1. வேணா யூடியூப்ல போய் பாருங்க, போய் சொல்ல கிளியரா இருக்கு. ஏன்னா நான் அப்படிதான் நினைச்சேன், ஆடுதான் குட்டி போடும், ஆடுதான் குட்டி போடும் நினைச்சிட்டே இருப்பேன். இல்லைங்க, மாத்தி எழுதுங்க, வசனத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ப்ரொடக்ஷன் யூனிட் யாரு? ஆத்துமாக்களுக்காக தியாகம் செலுத்த வேண்டியது யாரு? ஊழியக்காரங்க தியாகம் செலுத்தணும். ஊழியக்காரிகள் தியாகம் செலுத்தணும். இதுல சில ஊழியக்காரர்கள் எழுப்பிக்கலாம், நீங்க தியாகம் செலுத்தணும். உங்க இருதயத்தில் அதற்கான எண்ணங்களும் சிந்தனைகளும் உருவாக்கணும், ஜெபங்கள் உருவாகணும். ஒரு நாள் அது வந்து உங்கள் கண்கள் முன்பாக நிற்கும். இது மாதிரி இது வந்து ஊழியக்காரங்களுக்கு ஆத்துமா. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை வேணுமா, ஒரு திருமணம் நடக்கணுமா, எல்லாம் உங்க இருதயத்துல தான் ப்ரொடக்ஷன் ஆக போகுது. நன்மையும் செம்மையுமான பொக்கிஷ சாலை உங்களுக்குள்ள தான் இருக்குது. இத கரெக்டா டியூன் பண்ணி, இத கரெக்டா நல்ல சிந்தனைகளினால இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையினால நீங்க நிரப்பி அதையே சிந்தித்துக் கொண்டிருந்தீர்களானால் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே காண்பீர்கள். இதுதான் சத்தியம். ஏன்னா அப்படிதான் தேவன் உருவாக்கிட்டார் ஒவ்வொரு மனுஷனையும். ஆதாம் அப்படிதான் உருவாக்கினாரு. அந்த யூனிட் கெட்டு போச்சு. அதனால இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கொண்டு வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் இருதயத்தில். அப்ப நீங்க இது முதல்ல என்ன பண்ணணும்? சிலுவையை சுமக்க பழகிட்டீங்கன்னா ஈஸியா இதை ப்ரொடக்ஷன் பண்ணுங்க. சிலுவையை சுமக்க மாட்டேன், கசப்பு சண்டைனால ப்ரொடக்ஷன் யூனிட் பண்ண முடியாது. குடும்பத்துல நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப சிலுவையை சுமக்க, இது கணவனும் மனைவியும் சிலுவையை சுமக்க பழகிட்டானா வெரி ஈஸி. சிலர் மனைவி மட்டும் சிலுவையை சுமக்க பழகுவாங்க. கொஞ்ச நாள் கணவரையும் என்ன பண்ணலாம்? வசனம் சொல்லுது இல்ல, திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் இருந்தால் மனைவியுடைய நல்ல நடக்கையினாலேயே கணவன் என்ன பண்ணலாம்? ஆதாயப்படுத்த முடியும் இல்லையா? இல்ல அவர் அப்படி இருக்காருங்க, வசனம் அப்படி இருக்குது. நீங்க உங்க சிந்தனைகளை பத்திரமா, உங்க பேச்ச எண்ணங்களை கரெக்டா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க கணவர் ஆதாயப்படுத்த முடியும். கணவர் அப்படி இருந்தார்னா பிள்ளைகளையும் மனைவியும் ஆதாயப்படுத்த முடியும் இல்லையா? நடக்கணும், நடக்கையில செய்கையில கணவன் மனைவிக்கு மாதிரியா இருக்கணும். மனைவி கணவருக்கு மாதிரியா இருக்கும் பொழுது பிள்ளைகள் பெற்றோருக்கு மாதிரியா இருப்பாங்க. அது நடக்கும். அந்த ஆசீர்வாதம் அப்படிதான் சொல்றாரு. கடைசியா அந்த அதிகாரம் எப்படி சொல்றது? இவ்விதமாய், இந்த வழியில தானே ஆசீர்வாதத்தை குடும்பத்துல கொண்டு வர முடியும். சங்கீதம் எப்படி சொல்லப்படுது? அந்த கடைசி வசனத்தை நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். 4வது வசனம், இதோ கர்த்தர் திரும்பவும் சொல்றார். முதல்ல ஆரம்பிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்றார். 4வது வசனம், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய், இந்த ரூட்ல தான் ஆசீர்வாதத்தை பெற முடியும். வேற ரூட், குறுக்கு வழி நிறைய இருக்கு. அது எப்படியோ உலகத்துல இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்துவுக்குள்ளனா இதான் ரூட். தேவனுக்கு பிரியமான சிந்தனைகள் வழியாகத்தான் இன்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உலகத்துல திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம் பண்ணி அவன் ஆசீர்வதிக்கப்படுறான். அது இன்மை இல்ல, அது அற்பமான அனித்தியமானது, நிலை இல்லாதது. பிள்ளைகளுக்கு சாபத்தை இவன் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான், திருடி திருடி லஞ்சம் வாங்கி பிள்ளைகள் அதை அனுபவிக்காம போயிடும். ஆனா இவ்விதமா நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றீங்கன்னா
பிள்ளைகள் 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 வழியாக அந்த ஆசீர்வாதம் உங்கள் தலைமுறைகளில் நிலை நிற்கும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். இந்த ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் பறித்து கொள்ள முடியாது. இது தேவனால் உண்டாகிற ஆசீர்வாதம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி சொல்லலாம். Thank you, Master, in the name of Jesus. Thank you, Lord. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. நம்ம எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். Thank you, Master, in the name of Jesus. எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயலெல்லாம் உமக்காக, எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயலெல்லாம் உமக்காக, எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக, உமக்காக நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காக நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, என் உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக ஐயா, கோதுமை மணி போல் மடித்திடுவேன் உமக்காய் தினம். எல்லாரும் சொல்லுவோம். ஆண்டவரே, கோதுமை மணி போல் மடித்திடுவேன் உமக்காய் தினமும் மணி கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை, அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன், அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன், உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. ஹalleluya. ஆண்டவரே, உமக்காக தான் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திற்காக நாங்கள் சிலுவைகளை சுமக்க அனுதினமும் அனுதினமும் நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், ஆனால் நீங்களும் நானும் பொறுத்துக் கொள்வதன் நோக்கம் என்ன? நீங்களும் நானும் சகித்துக் கொள்வதன் நோக்கம் என்ன? இதன் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கு ஒரு விலையேறப்பட்ட நன்மை, ஒரு விலையேறப்பட்ட ஆசீர்வாதம், ஒரு விலையேறப்பட்ட ஆரோக்கியம் அது கடந்து வரும்படியாகத்தானே தான். நான் உலகத்தை போல சண்டை போட விரும்பவில்லை, நான் உலகத்தை போல வாக்குவாதம் பண்ண விரும்பவில்லை. காரணம் என்ன? அதன் மூலமாக என் வாழ்க்கைக்கு தேவன் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் இழந்து போகிறேன். அதற்கு தடையாயிருக்கிறேன். தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார், நன்மைகளை கொடுக்க விரும்புகிறார். நீங்களே அதற்கு தடையாயிருக்கிறீர்கள், உங்கள் எண்ணங்கள் அதற்கு தடையாயிருக்கிறது. தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். உங்கள் வார்த்தைகள் அதுக்கு தடையாயிருக்கின்றன. நீங்கள் சிலுவை சுமக்காதனாலே, நீங்கள் உலகத்தை வெறுக்காதனாலே அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை, அந்த பரலோகத்தின் பொக்கிஷத்தை இந்த பூமியில உங்களாலே அனுபவிக்க முடியவில்லை. ஏன் பிள்ளைகளை
வாழ்க்கையில தடுமாற்றங்கள், ஏன் பிரச்சனைகள், ஏன் தோல்விகள், ஓரி கபலபா, ஒரே ஒரு காரியம், சிலுவை சுமக்காமல் இருப்பதனால்தான். இந்த உலகத்தின் மாம்சத்தின் இச்சைகளை வெறுப்பதற்கு இடம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது பரலோகத்தின் நன்மைகள் அது தடை செய்யப்படுகிறது. ஓ ஷகபரபலபல ஷபலப, இயேசுவை குறித்த தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகளினாலே அநேகர் அற்புதங்களை பெற முடியாமல் இருக்கிறார்கள். இயேசு சொன்னார், அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் இங்கே அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை. தவறான சிந்தனைகள், எப்படியும் பேசலாம், எப்படியும் சிந்திக்கலாம், ஆசீர்வாதம் வரும். யாராவது ஒரு தலையில கை வச்சா போதும், இந்த ஊழியக்காரர் பேசினா போதும், ஓ எனக்கு ஆசீர்வாதம் வந்துடும். தவறான சிந்தனை, தவறான எண்ணங்கள், தப்பான எண்ணங்களினாலே கடவுள் வைத்திருக்கிற, தேவன் வைத்திருக்கிற உன்னத ஆசீர்வாதங்களை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, பொருளாதார நன்மைகளை பெற முடியாமல் அநேக கிறிஸ்தவர்கள் தடைபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வழி. அவர் சொல்லிட்டு போறாரு, என்ன பின்பற்றணும்னு விரும்புனீங்கன்னா, என் மூலமா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னு விரும்புனீங்கன்னா, இது ஒரே ஒரு வழிதான் உண்டு. இது ஒரு இடுக்கமான வழிதான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இது நீங்க மட்டும் பயணிக்கல, இந்த வழியில உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தருடைய ஆவியானவர் எப்பொழுதும் துணையா இருக்கிறார். நீங்க விரும்பினா மாத்திரம் போதும். ஆண்டவரே, இந்த இடத்துல பொறுமையா இருக்க விரும்புகிறேன், இந்த இடத்துல நான் பதில் பேச விரும்பல, எனக்கு உதவி செய்ய வேண்டும் விரும்பினா, உங்க நாவை கட்டுப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதுதான், ஆனால் என் தேவனால கூடும், பரிசுத்த ஆவியினால கூடும். நீங்க ஜெபிச்சீங்கன்னா, நீங்க விரும்பினீங்கன்னா, தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுவார். வறண்ட நிலங்களிலே ஆறுகளை உற்பத்தி பண்ணுவார். நீங்கள் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட செடியை போல செழிப்பாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் அனுமதிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில வற்றாத ஒரு நதி அது ஊறிக்கொண்டே இருக்கும். ஆரோக்கியத்துல குறைவு வருகிறது இல்ல, பொருளாதாரத்துல குறைவு வருகிறது இல்ல, இந்த நதி போகிற இடமெல்லாம் செழிக்கும். அந்த நதியை உற்பத்தி பண்ணுகிற இடம் உங்களுடைய என்னுடைய இருதயம் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த நதி, அந்த நீர் கால்களிலே நீங்கள் நடப்பட்டிருப்பீர்கள், நிச்சயமாகவே இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். There is no failure in his life. அவனுடைய வேலையில வாய்க்கும், அவங்க ஊழியம் வாய்க்கும். காரணம் என்ன? அவங்க பரிசுத்த ஆவியின் நதியிலே நாட்டப்பட்டவர்கள். பிள்ளைகள் அலறி செடிகளை போல வளருவார்கள். இந்த ஜீவ நதி உங்களோடு ஊற்றப்படும். நீங்க விரும்புனீங்கன்னா, ஆண்டவர், நான் என் சிந்தையை பாதுகாக்கணும்னு விரும்புகிறேன், இந்த ஜீவ நதியினால நான் ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறேன், நீங்க விரும்புனீங்கன்னா, நிச்சயமாகவே அப்பத்தை கேட்கிறவர்களுக்கு தேவன் அப்பத்தை தான் கொடுப்பார். மீனை கேட்கிறவர்களுக்கு மீனதாக கொடுப்பாரு. சிந்தனைகளை வெறுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் ஆவலுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த நதி மூலமாய் மக்கள் தாகம் தீர்க்கப்படட்டும். இந்த நதி வழியாக ஆசீர்வாதத்தை பிள்ளைகள், தலைமுறைகள் பெற்றுக்கொள்ளட்டும். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க இந்த வழியாக, இந்த இடுக்கமான வழியாக ஆண்டவரை உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்க. அநேகர் பிரயாசப்பட்டாலும் கடந்து செல்ல முடியாமல் தடைகள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதனால அந்த தடைகள் நிறைய காணப்படுகின்றன. ஆண்டவரே, அபிஷேகம் எனக்கு ஏன் அபிஷேகம்னா, என் சிலுவையை சுமக்கணும் ஆண்டவர், இந்த பாரங்களை சுமக்கணும், இந்த மற்றவங்களோட கோபத்தை சுமக்கணும் ஆண்டவரே, அதை தணிக்கணும், சகிக்கிறதுக்கு எனக்கு சிலுவை சுமக்கிறதுக்கு அபிஷேகம் வேணும்னு கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக அதை நல்ல தகப்படே தருவான நல்ல வேலைக்காக நன்றி சொல்கிறேன். நம்முடைய வேத வசனங்களை எங்களுக்கு விளக்கி காண்பித்தபடினால் நமக்கு நன்றி தகப்படே. ஒவ்வொரு இருதயங்களும் கொழுந்து விட்டு எரியட்டும். ஒவ்வொரு இருதயத்திலையும் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் அது புறப்பட்டு வரட்டும். அந்த ரங்கத்தில் செபிக்கிற ஜெபங்கள் வெளியரங்கமாய் காணும்படியாக கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்யுங்க.
வாலிபர்கள் தரிசனங்களை அடையட்டும். ஆண்டவரே, மூப்பர்கள் சொப்பனங்களை காணட்டும். பிள்ளைகள் தீர்க்க தரிசனங்களை சொல்லட்டும். ஆண்டவரே, வேத வசனங்களை தைரியமாய் சொல்லும்படியாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், திடப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உலகோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் மனிதரோடு கூட இன்றும் என்று சதா காலங்களும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையான சகோதரிக்காக என் குடும்ப ஜெபங்களிலே உங்கள் இருதயத்திலே ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் வியாதிப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சீக்கிரமாக சுகப்படுத்தி கொண்டு வரும்படி சபையோடு ஐக்கியத்தோடு இணைக்கப்பட ஜெபம்.